கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், அதில் 14ஆம் வசனம். ஏசாயா 29:14, அதில் முதல் பகுதி என்னன்னு பார்ப்போம். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, தேவ விசுவாசிகளே, தேவ ஜனமாகிய உங்கள் மத்தியிலே ஒரு அதிசயத்தை தேவன் செய்ய போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தேவன் எனக்கு அதிசயம் செய்ய வேண்டும், தேவன் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும், தேவன் எனக்கு அடையாளம் செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் வாய்களை திறந்து கேட்கப் போகிறீர்கள்? நேற்றைய தினம் பார்த்தோம், பத்திமேய்க்குடன் தன் தேவைகளை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டான். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் அவனிடத்தில் கேட்டார். அதே இதை பாருங்க, இன்றைய தினம் இதை பாருங்க. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக. அப்ப தேவன் உங்க மேல அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமான ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அப்ப தேவன் உங்களுடன் இருந்து செய்ய போகிறது உண்மை. இதுதான் உண்மை. தேவன் உங்களுடனே வாசம் பண்ணுகிறார். தேவன் நம்மில் வாசம் பண்ணுவதை நம்ம புரிந்து கொண்டோம்னு வச்சுக்கீங்களேன், இந்த அதிசயமும் அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்துவிடும். அதிசயமும் அற்புதமும் அனுதின வாழ்க்கையாக மாறிவிடும். உங்களுக்கு நடக்கும், உங்க மூலமாக அடுத்தவர்களுக்கு நடக்கும். அனுதின அற்புதத்தை, அனுதினமும் அடையாள அற்புதங்களை தேடி மக்கள் வேற எங்கேயும் ஓட வேண்டாம், உங்களிடத்தில் வந்தா போதும், நீங்களும் தேவனிடத்தில் வந்தா போதும். அனுதினமும் அடையாள அற்புதங்கள், அதிசயமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைய தினம் நடக்கப் போகிறது. ஆனால் தான் தேவன் சொல்றாரு, இந்த ஜனங்களுக்குள்ளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளாகிய தேவ ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் அப்படின்றாரு. தேவன் செய்கிற அதிசயம் எப்படி இருக்கும்? நமக்கு தெரியாத அதிசயம், புதிய காரியங்கள் இந்த மாதத்திலே, இந்த தினத்திலே உங்கள் வாழ்க்கையிலே நடக்கப் போகிறது. புதிய காரியங்கள் தளர்த்து வளரப்போகிறது. ஒரு புது செடி வளரும் போது இலைகள் பூத்து ஒவ்வொரு ஸ்டேஜாக வளர்றது போல தேவன் உங்களுக்குள்ள புதிய காரியங்கள், அற்புதமான காரியங்களை செய்ய போகிறார். இன்னும் சொல்ல போனால் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம அதை உணராமல் இருக்கிறனால்தான் நம்ம அதை புரிந்து கொள்ள மாட்டேன்றோம், புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இன்றைய தினம் அப்படி கிடையாது. ஆதலால் அப்படின்றாரு. அப்போ ஆதலால் என்ன? நீங்கள் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறதுனால், தேவனை கூப்பிட்டு கொண்டிருக்கிறதுனால், தேவனை இடைவிடாமல் தேவனிடத்தில் உங்கள் விண்ணப்பங்களை சொல்லி கொண்டிருப்பதனால் தேவன் என்ன சொல்றார் பாருங்க. இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக. அப்ப தேவன் உங்க வாழ்க்கையில் இன்றைய தினம் செய்யக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்கு பாருங்க. அற்புதமும் ஆச்சரியமும், ஒரு மிகப்பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அது ஆச்சரியமான காரியமாக இருக்க போகிறது. அது அப்ப நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆகப்பா, எத்தனை வருஷம் காத்திருந்தேன், இந்த காரியம் நடந்துருச்சு. தேவன் என் சத்தத்தை கேட்டார். தேவன் என் சத்தத்தை கேட்டு, என் கூப்பிடுதலை கேட்டு, என் பயத்துக்கு நீங்களாக்கி விடுவித்து விட்டார் அப்படின்னு ஆச்சரியப்பட போறீங்க. அற்புத அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அனுதினமாக நடப்பது உறுதியாகிவிட்டது. ஆனால் தான் இந்த ஜனங்களுக்குள்ளே தேவனை அறிந்து கொண்ட, தேவனை புரிந்து கொண்ட, தேவனுடைய விசுவாசிகளாகிய உள்ள உங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை, தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார். அப்ப தேவன் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா வாக்கு மாறாதவர். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தீர்க்கதரிசனங்களாக இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக அடையாள அற்புதங்கள். அதாவது நம்ம வாழ்க்கை நிறைய நினைக்கலாம், நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க, நிறைய வாக்கு தத்தங்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க, ஆனால் அது நடக்கலைங்க அப்படின்னா உங்களுக்கான வாக்கு தத்தங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது நீங்கள் அதை சுதந்திரத்துக் கொள்ள போகிறீங்க? கானான் தேசம் இஸ்ரேல் மக்களுக்காக காத்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த மக்கள் அந்த தேசத்துக்குள்ள புகுந்தது, சுதந்திரத்து கொண்டதுக்கு அப்புறம் தான் அது அவர்கள் தேசமாக மாறிட்டு. ஆனால் முன்னறிவிக்கப்பட்ட கானான் தேசத்தின் மக்கள் அசால்ட்டா இருந்தனால்தான் அது சுதந்திரிப்பதற்கு அவ்வளோ காலமாகிறது. அதே போல உங்களுக்கான வாக்கு தத்தங்களும் உங்களுக்கான தீர்க்க தரிசனங்களும் தேவனோட சமூகத்திலே காத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது மகன் அதை கேட்டு பெற்றுக்கொள்வான் அப்படின்னு காத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் தேவன் சொல்கிறார், ஆதலால் இதோ நான் அற்புதமும் அதிசயமான காரியங்களை தேவ ஜனமாகிய உங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் அப்படின்னு தேவன் வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். இந்த வாக்கை பற்றி கொண்டு தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்பவர்களாக நாம் காணப்படுவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, அதிசயமும் அற்புதமுமான ஆச்சரியமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்வேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே.
இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்திலே அதிசயமும் அற்புதமும் ஆன காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. நேஸ்தாமே அதை கண்டு அநேகர் உம்மண்டே வந்து சேர உதவி செய்யும் ஆண்டவரே. குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.